துணை முதல்வர் ஆகிறார் உதயநிதி ஸ்டாலின். ஞாயிறன்று மாலை பதவியேற்பு விழா. முதலமைச்சர் ஸ்டாலின் பரிந்துரையை ஏற்று ஆளுநர் மாளிகை அறிவிப்பு. மீண்டும் அமைச்சராகிறார் செந்தில் பாலாஜி. கோவி செழியன், ஆர் ராஜேந்திரன், நாசர் ஆகியோரும் அமைச்சரவையில் சேர்ப்பு. அமைச்சர்கள் பொன்முடி, மெய்யநாதன், கயல்விழி செல்வராஜ், மதிவேந்தன், ராஜகண்ணப்பன் மற்றும் தங்கம் தென்னரசு இலாகாக்கள் மாற்றம். ஆளுநர் ஆர் என் ரவி ஒப்புதல். தமிழக அமைச்சரவையில் இருந்து மனோ தங்கராஜ், செஞ்சி மஸ்தான், கே ராமச்சந்திரன் நீக்கம். முதல்வரின் பரிந்துரையை ஏற்று ஆளுநர் ஆர் என் ரவி நடவடிக்கை. முதலமைச்சர் ஸ்டாலினை ஆழ்வார்பேட்டை இல்லத்தில் சந்தித்தார் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின். துணை முதலமைச்சராக நியமிக்கப்பட்ட நிலையில் வாழ்த்து பெற்றார். திமுக கூட்டணியில் பகையை உருவாக்கும் முயற்சி. கூட்டணி கலையும் என்று எதிர்பார்த்து காத்திருப்பவர்களின் கனவு பலிக்காது. காஞ்சிபுரத்தில் நடைபெற்ற திமுக பவள விழா பொதுக்கூட்டத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் உறுதி. ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டம் சாத்தியமற்ற ஒன்று. புள்ளி விவரங்களுடன் முதலமைச்சர் ஸ்டாலின் விளக்கம். மத்தியில் ஆட்சியில் உள்ள பாஜக பெரும்பான்மையின்றி ஆட்சி நடத்தி வருகிறது. பாஜக எச்சரிக்கையாக செயல்பட வேண்டும். கொஞ்சம் கேப் விட்டாலும் உள்ளே புகுந்து விடுவோம் என்றும் முதலமைச்சர் ஸ்டாலின் பேச்சு. 272 உறுப்பினர்கள் கொண்ட ஆளுங்கட்சி இல்லை. இப்போ பாஜக 240. நல்லா கவனிங்க, 240 தான். அதனால் ரொம்ப எச்சரிக்கையோடு பாஜக தலைமை செயல்படணும். கொஞ்சம் கேப் விட்டா பூந்துருவோம். நாங்கள் மனதில் வச்சுக்கோங்க. திமுக பவள விழாவில் கி வீரமணி, வைகோ, முத்தரசன், கே பாலகிருஷ்ணன், திருமாவளவன், காதர் மொய்தீன் உள்ளிட்ட கூட்டணி கட்சி தலைவர்கள் பங்கேற்பு. மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமல்ஹாசன் பங்கேற்கவில்லை. திமுக காங்கிரஸ் கூட்டணி தொடரும் என்று தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை திட்டவட்டம். தமிழ்நாட்டை தொட்டால் ஷாக் அடிக்கும் என்று முதலமைச்சர் ஸ்டாலினை கண்டு அச்சம் கொள்கிறார் பிரதமர் மோடி என்றும் பேச்சு. தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சரியில்லை. பாலியல் கொடுமைகளை தடுக்க தவறிவிட்டதாகவும் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. தமிழக வெற்றிக் கழக மாநாட்டில் தொண்டர்கள் குடும்பத்தோடு கலந்து கொள்ள வேண்டும். மாநாடு முடிந்த பிறகு நிர்வாகிகளுக்கு பொறுப்பு வழங்கப்படும் என்றும் தமிழக வெற்றிக் கழக பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் தகவல். ஆட்சியில் பங்கு வேண்டும் என்பது அனைத்து கட்சிக்கு இருக்கும் எதிர்பார்ப்புதான். புதிதாக தொடங்கிய கட்சிக்கும் ஆசை இருக்கும் என்றும் காங்கிரஸ் எம்பி கார்த்தி சிதம்பரம் கருத்து. தமிழகத்தை சேர்ந்த 26 பேர் குஜராத்திற்கு புனித யாத்திரை சென்று திரும்பிய போது பேருந்து வெள்ளத்தில் சிக்கிய சம்பவம். முதலமைச்சர் ஸ்டாலினின் நடவடிக்கையால் 26 பேரும் மீட்கப்பட்டு பாவ் நகரில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக அயலக தமிழர் நலன் ஆணையரகம் அறிவிப்பு. மகாராஷ்டிரா சட்டப்பேரவை தேர்தலுக்கு 1,186 வாக்குச்சாவடி மையங்கள் அமைக்கப்படும். தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமார் தகவல். நாடு விடுதலை பெற்றது முதல் காங்கிரசின் தவறான கொள்கைகள் மக்களுக்கு சீரழிவையை ஏற்படுத்தியுள்ளது. பிரதமர் மோடி குற்றச்சாட்டு. தமிழக மீனவர்களை விடுவிக்க மத்திய வெளியுறவுத்துறை உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும்.
மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு கடிதம். ஹரியானாவில் ஆம் ஆத்மி கட்சியின் ஆதரவின்றி எந்த அரசும் அமையாது. முன்னாள் முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் திட்டவட்டம். பாஜக ஆட்சியில் 683 பயங்கரவாத தாக்குதல் நடைபெற்றுள்ளது. ஜம்மு காஷ்மீரில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்ட காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி குற்றச்சாட்டு. சிறப்பு நீதிமன்ற உத்தரவின் பேரில் பெங்களூரு திலக் நகர் காவல் நிலையத்தில் மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் மீது வழக்கு பதிவு. தேர்தல் பத்திர பணம் வசூலித்ததாக ஆதர்ஷ் ஐயர் என்பவர் அளித்த புகாரின் பேரில் நடவடிக்கை. திருப்பதி லட்டு பிரசாதத்தில் கலப்பட நெய் பயன்படுத்திய விவகாரம். ஞாயிற்றுக்கிழமை முதல் விசாரணையை துரிதப்படுத்துகிறது சிறப்பு விசாரணை குழு. நாமக்கல் அருகே ஏடிஎம் கொள்ளையர் கண்டெய்னர் லாரியை தாறுமாறாக ஓட்டி விபத்தை ஏற்படுத்திய பதைக்க வைக்கும் காட்சிகள். லாரி ஓட்டியவரை தான் என்கவுண்டர் செய்ததாக போலீசார் தகவல். வடமாநில கொள்ளையர் மீது 7 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு. பிடிபட்ட கொள்ளையர் மீது வெவ்வேறு மாநிலங்களில் வழக்கு உள்ளது. அவர்களை கேங் என்று கூற முடியாது என்றும் நாமக்கல் எஸ்பி ராஜேஷ் கண்ணா விளக்கம். கொடைக்கானலில் மசாஜ் சென்டரில் நுழைந்த இளைஞர்கள் பெண்களிடம் அத்துமீறல். 4 இளைஞர்கள் மீது 4 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிந்து போலீசார் விசாரணை. வரும் 29, 30ஆம் தேதிகளில் தமிழகத்தின் பெரும்பாலான பகுதியில் கனமழை பெய்யும். சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். ஹசன் நஸ்ரல்லா உயிரிழந்ததை ஹிஸ்புல்லா அமைப்பு உறுதி செய்துள்ளது. இஸ்ரேலுக்கு எதிரான சண்டை தொடரும் என்றும் அறிவிப்பு. இஸ்ரேல் தாக்குதல் அச்சம். முக்கிய தலைவர்களை பாதுகாப்பான இடத்திற்கு ஈரான் இடமாற்றம் செய்வதாக தகவல். சர்வதேச விண்வெளி நிலையத்தில் சிக்கியுள்ள சுனிதா வில்லியம்ஸ், புட்ச் வில்மோர் இருவரையும் மீட்க புறப்பட்டது டிராகன் விண்கலம். 2025 பிப்ரவரியில் டிராகன் விண்கலம் பூமிக்கு திரும்பும் என தகவல். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.